வணக்கங்க. என்னால் என்ன பண்ண முடியும்? டே 2. 5:30 எழுந்து காலை கடனை முடிச்சுட்டு ஒரு சொம்பு தனியாக குடிச்சிட்டேங்க. பட்டு பிட்டுன்னு 30 புஷ்அப்ஸ் அடிச்சுட்டு கிளாஸுக்கு கிளம்பிட்டேங்க. வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால டைம் போனதே தெரிலங்க. டப்பால்னு வீட்டுக்கு போய் வயிறு நல்லா இருக்க, உடம்பு குளிர்ச்சியாக இருக்க ஒரு சொம்பு மோர் குடிச்சிட்டேங்க. மோர் குடிச்ச கையோட நானும் குளிச்சிட்டேங்க. அம்மா கூட பேங்க்குக்கு போய் எதிரில் இருக்க கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டேங்க. நெத்தியில பட்ட வாடா தம்பி கிட்டன்னு எங்கள் அம்மா சாமி பார்த்த கையோட ஒர்க்கில் ட்ராப் பண்ண சொல்லிட்டாங்க. காலை வேலை முட்டை, பீன்ஸ், ரசசோறு, தரமான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்ச கையோட ப்ரூட்ஸ் வாங்க போயிட்டேங்க. ஆயா சோறு விரும்பி பாருனாங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஜூட் ஆயிட்டேங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் போடுறா தம்பி, ஜிபேல காசுன்னாங்க. காசை போட்டு கடைக்கு அப்பிட் ஆயிட்டாங்க. கடைக்கு போனா நம்ம நேபாள் நண்பன் தலையை வெட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருந்தாங்க. சாயந்தரம் மழை பெஞ்ச காரணத்தினால் இன்றைய வியாபாரம் கம்மிங்க. இதெல்லாம் பார்த்தா வேலையாகும். மட்டார்னு அழகனை கூப்பிட்டு டப்பார்னு காடியை பட்டுன்னு சட்டார்னு காஃபி குடிக்க போயிட்டாங்க. தனியா குடிக்கிறான்னு பார்க்காதீங்க, நான் ஏற்கனவே டைட்ல இருக்கேன், சாரி டயட்ல இருக்கேன். காஃபியை குடிச்சிட்டு காடியை பட்டுன்னு கடையாண்ட போனா நம்ம நேபாள் நண்பன் அவங்க பிள்ளைங்களோட அட்டி விட்டு இருந்தாங்க. அவன் மண்டையில தட்டி நம்ம கடையை க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. கடையை மூட்டு வீட்டுக்கு போயிட்டு டயட்டுக்கு 2 சப்பாத்தி சாப்பிட்டேங்க. இன்னைக்கான டே தரமா முடிஞ்சிருச்சு. மறக்காம ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. குட் நைட், பாய்.